இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். 9/3/2026 திங்கட்கிழமை, மாசி மாசம் 25ஆம் நாள். தேய்பிறையிலே சஷ்டி விரதம் இன்றைக்கு உண்டு. சஷ்டி மத்தியான வேலையில 11:58 வரைக்கும் இருக்கும். பின் சப்தமி வந்துடும். நட்சத்திரத்துல இன்னைக்கு விசாக நட்சத்திரம் 4:44 வரைக்கும் இருக்கும். பின்பு அனுஷ நட்சத்திரம் வந்துடும். இன்றைய நாளில இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நார்மலா சொல்லுவோம், சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். அகப்பையில்னா கருப்பையில் வரும்னு இந்த குழந்தை பேருக்காக சொல்வோம். அது மட்டுமல்ல, கடன் தீர்வது, கனவு இல்லத்தை பெற்றுக்கொள்வது, வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்வது, இப்படி பலவிதமான நம்மளுடைய கோரிக்கை இருக்குல்ல, பேசிக் நீட்ஸ், இது எல்லாத்துக்குமே இந்த சஷ்டி விரதம் ரொம்ப முக்கியம். 6வது திதின்னு சொல்லுவோம். இன்றைய நாளிலே 6 மணில 7 மணி வரைக்கும் காலையில் நல்ல நேரம், சாயங்காலம் 7லேருந்து 8:30 வரைக்கும் நல்ல நேரம். இன்னைக்கு ராகு காலம் திங்கட்கிழமைனா 7:30 9 ராகு காலம், 10:12 யமகண்டம், குளிய நேரம் 1:30 3. சூலம் இன்னைக்கு ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் சந்திராஷ்டம் எஃபெக்டும் இருக்கும் என்ற நாள். வீடு சம்பந்தப்பட்ட பொருட்களை எல்லாம் வாங்கணும்னா இன்னைக்கு தாராளமா வாங்குங்க, நல்ல விருத்தியை கொடுக்கும். திங்களை பிறைசூடிய சிவபெருமானை வணங்குவதனாலும் இன்றைய நாள் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. இன்னைக்கு வீடு விற்கிறது, வாங்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் பேசுறது, அது விஷயமாக டாக்குமெண்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணாலும் சக்சஸ் ஸ்டோரி உண்டு. ஒரு தொடர்ந்து 7 வாரம் சஷ்டி விரதம் இருந்து தேன் அபிஷேகம் செய்பவர்களுக்கு வீடு அப்படிங்கிற கனவு இல்லம் நனவாவதற்கும் வாய்ப்பு உண்டு. ஆபரணங்களை அணிந்து கொள்வது, புதிய பதவி ஏற்றுக்கொள்வது, ஈவன் கடன் வாங்கினா கடனை திருப்பி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைக்கு இருக்கு. புதுசா ட்ரெஸ் வாங்கியிருக்கேன் சார், போட்டு பார்க்கணும் அப்படின்னாலும் இன்னைக்கு தாராளம் போட்டு பார்க்கலாம். அது எல்லாமே நல்ல பலனை கொடுக்கும். ராசியின் 7ஆம் இடத்திலே அமரக்கூடிய சந்திரன் இன்றைக்கு குருவின் சாரத்திலே இருப்பதனாலே உங்களுக்கு வெற்றி நிறைய நடக்கும். குருவினுடைய அருள் எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களுடைய ராசியினுடைய 3ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு துயரங்களும் கஷ்டங்களையும் கொடுத்து கொண்டிருந்தாலும் தன் பார்வையை 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தில் வைக்கிறார். அதுபோல லாபஸ்தானத்து மேலேயும் தன் பார்வையை கொடுக்கிறார். உங்க ராசியின் பூர்வ புண்ணிய ஸ்தானத்து மேலே வைக்கிறார். அதனால இன்னைக்கு நல்ல செயல்கள் எல்லாம் நடக்க போகுது. வெற்றி உண்டாகும். 4 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி முருகனை வழிபடுங்கள். வாழ்க வளத்துடன்.